இப்போ இந்த அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு நிற்கிறதுக்குள்ளே நான் போய் ஆஃப் பண்ணிட்டேனா நான் நிச்சயமாக டைரக்டர் ஆகிடுவேன். கனவா? தம்பி, பாப்பாக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், பணம் எடுத்துறாப்பா. ஐயோ, இவன் ஏன் கால் பண்ணுறான்? ஹலோ, என்ன மச்சான் பண்ணுற? எப்படி இருக்கா? சாப்பிட்டியா? சாப்பிட்ட மச்சான். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறியா? ஆமாண்டா. டேய், உண்மையே சொல்றா. ஷார்ட் ஃபிலிம் தான்டா. கேமரா இங்கே வை. அது யார் ஃபிலிம்? வெளில போ. சரி மச்சான், ஓகே மச்சான், நான் அப்புறம் கூப்பிட்றேன்டா. இல்லை மச்சான், ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்டா. மச்சான், டேய் கூப்பிடுறேன்டா. மச்சான் எப்படி மச்சான் இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. இன்டர்வியூ பண்ணியே, என்னாச்சு? விஜய் ஆகிட்டேன்டா. சரி, பணத்துக்குலாம் என்ன பண்ற? ஃபுட் டெலிவரி தான்டா பண்ணுறான். சரி மச்சான், பார்த்து போ. ஓகே மச்சான். ஓகே மச்சான். யார்கிட்ட பேசுறேன் ஃபர்ஸ்ட் சொல்லு. அவ்வளவுதான், வேணாம், போன் வச்சுட்டு போ. இப்பதான் கூட பிரச்சனை பண்ணிட்டியா? என்னப்பா ஃபுட் ஆர்டர் சார். நான் என்னடா ஆர்டர் பண்ண, நீ என்னடா கொண்டு வந்திருக்க? தம்பி, பாப்பாக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், பணம் எடுத்துறாப்பா. சாரி சார். ஓகே சார், ரேட்டிங் மட்டும் போடுங்க சார். ஆக்ஷன். கட். ஒன் மோர் டேக் போலாம்பா, ரீடேக் போலாம்பா. ஒன் மோர். எதுக்கு மற்றவங்கிட்டலாம் அசிங்கப்படணும், அடி வாங்கணும்? எனக்குன்னு ஒரு கனவு வந்ததில்ல சினிமா. அதுக்குள்ளே போயிடவா? போனோன்னா ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியாது. ஆனால் தோப்பங்கிற நினைவோட இங்கே இருக்கிறத விட ஜெயிப்பங்கிற ஒரு நம்பிக்கையோட போய் தான் பார்ப்போங்க. யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ, ஏஆர் ஹாஸ்பிட்டல் பேசுகிறோம். நீங்கள் மீனா ஃபேமிலியா? ஆமாம் சார். அம்மாவுக்கு செக்அப் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு சார். ஓகே சார். அம்மாவுக்கு ஹெல்த்தில் ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது சார். 1 மந்தில் ஆப்ரேஷன் பண்ணணும். ஒரு 1 லேக் வரைக்கும் செலவாகும் சார். ஓகே சார், ஹாஸ்பிட்டலேருந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ சார். ஓகே சார். மேபி ஒரு 1 மந்த்க்குள்ள பாருங்க சார். ஓகே சார். ஓகே சார். எங்களை மாதிரி பசங்கள்லாம் கனவை மறைச்சிட்டு காலத்தோட ஓடணும். காரணம் பணம். ஏன்னா பணம் தான் எங்களை மாதிரி பசங்களோட கனவுக்கு தடையா இருக்கு. காலத்துக்கும் பணத்துக்காக ஓடி ஓடி எங்கள் கனவெல்லாம் ஏக்கத்திலேயே முடிஞ்சிடுது. ஏக்கத்தின் கனவு இது வெறும் வார்த்தை இல்லை, என்ன மாதிரி பசங்களோட வழி. கடைசி வரைக்கும் எங்கள் கனவுக்காக ஏங்கியே எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடுது. நன்றி.